வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குது அஷ்டகர்ம சித்து. இந்த அஷ்டகர்மத்தை யார் சித்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் திரும்ப நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்கிட்ட மாந்திரீகம் கற்றுக்கிட்டீங்களோ அவங்க அஷ்டகர்மங்கள் செய்ய சொல்லியிருப்பாங்க. அவங்க செய்ய சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 10 வேளையில் ஒரு வேளை தான் பலிதமாகும். காரணம் என்னென்னா, அந்த முறையில் நீங்கள் செய்யக்கூடாது. இது சித்தர்கள் சொன்ன முறை. என்னென்னா, ஒவ்வொரு கர்மத்தையும் நீங்கள் சித்தி செய்யணும். வசியம், மோகனம், தம்பனம், ஆகர்ஷணம், இப்படி அஷ்டகர்மத்தையும் நீங்கள் தனித்தனியாக சித்தி செய்து வச்சுக்கிட்டா தான் அந்த வேலை 100க்கு 100% பலிதமாகும். அதனால தான் அஷ்டகர்ம சித்துங்கிற ஒரு வீடியோவை நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வர்றேன். இதில் இன்னொரு விஷயம்னா, மாந்திரிகர்னாலே அஷ்டகர்மங்கள் செய்கிறது தான் மாந்திரிகரோட வேலை. இந்த அஷ்டகர்மங்கள் தெரிஞ்சால் தான் மாந்திரிகர். அப்போ இந்த அஷ்டகர்மங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாம் பலிதமாகணும்ல. அப்போ இந்த அஷ்டகர்மத்தையும் நீங்கள் சித்தி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் விளக்கமாகவும் தெளிவாகவும் நான் போடுறேன். இந்த அஷ்டகர்மத்தில் இப்போ நம்ம பார்க்குறது தம்பனம் 8ற்கும் மந்திரம், உச்சாடனம் 8ற்கான மந்திரம், அதை சித்தி செய்கிற முறை, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டகர்மங்களில் தம்பனம் 3வது. தம்பனத்தில் 8 வகை இருக்குது. அதாவது ஒவ்வொரு கர்மத்துக்குள்ளேயும் உட்பிரிவு 8, மொத்தம் 8 8 64. இப்போ தம்பனம் 8: சர்வதம்பனம், சுக்கிலதம்பனம், ஆயுத தம்பனம், மிருகதம்பனம், ஜலதம்பனம், அக்னி தம்பனம், தேவதம்பனம், சர்ப்பதம்பனம். இதுதான் அந்த 8 தம்பனம். இதை எப்படி சித்தி செய்கிறது அப்படின்னாக்கா, ஒரு புதன்கிழமை நாளில் உடல் மன சுத்தியுடன் பச்சை வஸ்திரம் உடுத்திங்க, தென்கிழக்கு திசை நோக்கி அமர்ந்துங்க. அதற்குரிய ஆசனம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அமர்ந்துக்கிட்டு ஒரு செப்பு தகட்டில் ஐங்கோணம் போட்டுங்க. ஐங்கோணம் போட்டுக்கிட்டு அதன் நடுவில் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஸ்ரீயும் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தம்பன சக்கரம் இருக்குல்ல, அதை ஒரு தாம்பலத்தில் வச்சிங்க. தாம்பலத்தில் வச்சு உங்கள் எதிரில் வச்சுக்கிட்டு தாமரை மலர் சாற்றிங்க. தாமரை மலர் சாற்றிக்கிட்டு ஆதாள எண்ணெய், ஆதாளைனா காட்டாமணுக்குன்னு சொல்லுவாங்க. ஆதாளைன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். அதோட எண்ணெயால் தான் நீங்கள் விளக்கேற்றணும். அப்போ தான் தம்பனம் சித்தியாகும். முறையான பூஜை பொருட்களை வச்சு பூஜையெல்லாம் செஞ்சீங்க. செஞ்சுக்கிட்டு மனதை பூர்வ மத்தியில் நிறுத்துங்க, குவிக்கணும். குவிச்சு ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் ரீயும் சுக சுவாஹா, இதான் அந்த மந்திரம். திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் ரீயும் சுக சுவாஹா. இந்த மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு 108 உரு வீதம் 48 நாட்கள் ஜெபித்தா சித்தியாகும். இந்த உரு கொடுக்கும்போது மேற்கூறிய பூஜையெல்லாம் திரும்ப நீங்கள் செய்யணும். தினம் தினம் செய்யணும். பூஜை செய்யாமல் நீங்கள் வெறும் உரு மட்டும் கொடுக்க முடியாது. முறையாக பூஜை செஞ்சு தான் நீங்கள் உருவேற்றணும். இதில் இந்த மந்திரம் உருவேற்றும் போது எண்ணிக்கையில் குறையாமல் இருக்கணும், கூடவும் இருக்க தேவையில்லை. தம்பனம் ஒரு மகத்தான வித்தைங்க. இந்த வித்தையை வச்சு நீங்கள் எல்லா விதமான சித்தியும் ஆடலான்னு சொல்லியிருக்காங்க. தம்பனத்தினுடைய அதிதேவதை இந்திரன். தம்பனத்துடைய அதிதேவதை இந்திரன். தம்பனம் சித்தி ஆடினா சித்தாயிடுச்சுன்னா சகல சித்தம் ஆடலாம். இந்த தம்பனத்தோடைய மகிமை என்ன தெரியுங்களா? தம்பனத்தோடைய மகிமை, இயங்குகின்ற எந்த இயக்கத்தையும், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த இயக்கத்தையும், அது எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி விடலாம், ஸ்தம்பிக்க செய்து விடலாம். ஒரு விஷயத்தை, உங்களுக்கு எதிரான விஷயத்தை நீங்கள் தம்பனம் பண்ணிட்டாலே எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதுதான் இந்த தம்பனத்தினுடைய மகத்துவம். இதை நான் சொன்ன முறையில் சித்தி செஞ்சு பயன்பெறுங்கள். அடுத்ததாக உச்சாடனம். இந்த உச்சாடனம் அஷ்டகர்மத்தில் 4வது. இந்த உச்சாடனம் தீய சக்தி எங்கே இருக்கோ, அது எந்த சக்தியாக இருந்தாலும் அது இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் விரட்டி விட்டுறலாம். உச்சாடனம் பண்ணி ஈஸியாக விரட்டி விட்டுறலாம். உச்சாடனத்தினுடைய அதிதேவதை நிருதி. உச்சாடனம் 8 வகை. அது என்னென்னு பார்ப்போம். சர்வ உச்சாடனம், மிருக உச்சாடனம், சத்ரு உச்சாடனம், தேவ உச்சாடனம்,
விஷ உச்சாடனம், ஸ்திரீ உச்சாடனம், பூத உச்சாடனம், தெய்வ உச்சாடனம். இதுதான் 8 வகை உச்சாடனம். இந்த உச்சாடனத்துக்கு உரிய மந்திரம் ஓம் சவ்வும் கிளியும் தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு டங் டங் ஸ்வாஹா. இதுதான் அதோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தை உருவேற்றி தான் நீங்கள் உச்சாடனம் பண்ணணும். இதை எப்படி சித்தி செய்யணுன்னாக்க, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடல் மனதை சுத்தியுடன் பச்சை பட்டு உடுத்திக்கணும். என்றைக்குமே உச்சாடனம் செய்யணுன்னா பட்டு உடுத்திக்கணும், அது பச்சை பட்டாக இருக்கணும். நீலக்கம்பளம் விரித்துங்க, நீலக்கம்பளம் தான் ஆசனம். அதை மேலே உட்காந்துக்கிட்டு மேற்கு நோக்கி அமர்ந்துக்கிட்டு வெள்ளி தகட்டில் அருங்கோணம் போட்டுக்குங்க. அதை நடுவில் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே டங்குன்னு எழுதிங்க. அந்த வட்டத்துக்குள்ளே டங்குன்னு எழுதிக்கிட்டு பின்னர் அந்த தம்பன சக்கரை இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு தாம்பரத்தில் வைத்து உங்கள் முன்னாடி வச்சிங்க. அதை சுற்றி தும்பை பூவை பரப்பி வச்சுக்கிட்டு புங்கை எண்ணெயால் விளக்கேற்றுங்க. புங்கை எண்ணெயால் விளக்கேற்றிட்டு வெற்றிலை, பாக்கு, சூடம், தேங்காய், ஊதுபத்தி, சந்தனம் போன்ற பூஜை பொருட்கள்லாம் வச்சு முறையாக பூஜை பண்ணிவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி முன்னாடி சொன்ன மந்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மந்திரம் ஓம் சவ்வும் கிளியும் தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு டங் டங் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 நாள் ஒன்றுக்கு 48 நாட்கள் ஜபித்தாலும் அது சித்தியாகும். உச்சாடனம் சித்தியாகிடுச்சுனாக்கா நீங்கள் பெரிய பூஜைலாம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், பேயாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், ஆகாத மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புரோமதியில் மனதை நிறுத்தி அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சிங்கன்னாக்கா அந்த இடத்த விட்டு அவங்க ஓடிடுவாங்க. அது பேயாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு ஓடிவிடுவாங்க. பேயாக இருந்தாலும் ஓடிடும், பிசாசாக இருந்தாலும் ஓடிடும். இந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாக்கா தீய சக்திகள் எல்லாம் ஓடிடும். வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்களாலே போதும், எல்லா தீய சக்தியும் ஓடிவிடும். நோய் உள்ளவர்களுக்கு கட்டினா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய் குணமாகிடும், நோய் அவர்களை விட்டு நீங்கிவிடும். இது இருக்கும் இடத்தில் தீய சக்திங்கிற ஒன்றே இருக்காது. தீய சக்திங்கிற ஒரு இல்லைன்னாக்கா அந்த இடத்துல நல்ல சக்தி தான் இருக்கும். அப்போது எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும். உச்சாடனத்தில் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கள். நான் சொன்ன முறையில் சித்தி செய்யுங்க, 100% பலிதமாகும். அஷ்டகர்மத்தில் எல்லாமே சித்தி செஞ்சு தான் நீங்கள் அதை பிரயோகிக்க முடியும். அதை அடுத்தடுத்த காணொளியில் தெளிவாக போடுறேன்.